விஜய் ஆண்டனி மெர்னாலி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிரம்மாண்டம் இருக்குல்ல, அது அங்க எந்த அளவுக்கு அது வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. பியூட்டிஃபுல்லா அந்த கெமிஸ்ட்ரி, அப்பா அம்மாவுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங், அந்த அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி இது வந்து சங்கர் சார் மட்டும் இல்லை, சங்கர் சாரோட ஒய்ஃப், அவங்க 3 குழந்தைங்க எல்லாமே வந்து ஒரே சிங்க்ல இருக்காங்க. ஃபேமிலியே வந்து ஒரு சிங்க்ல இருக்காங்க. அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாமே ஃபிட் நைஸ்லி டுகெதர் டு மேக் இட் அ அமேசிங் ஈவெண்ட். ஸோ 5 பேரையும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உட்கார வச்சோம். எல்லாருமே நார்மலாக அப்படியே உட்கார்ந்தாங்க. பட் ஆனால் வந்து கொஞ்சம் இப்படியே உட்காருங்கப்பா, ஏதாவது குயிக்காக ஏதாவது கேண்டிடாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ரியாக்ஷனில் வந்தாங்க ஒரு 5 பேர். அது வந்து சங்கர் சாரே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரஜினி சார் வரும்போது அப்படியே ஒரு அப்படியே பயங்கரமான ஒரு அப்படியே பயங்கரமா இருந்தது. இது எல்லாத்தோட ஐசிங் வந்து அந்த லாஸ்டா வந்து நம்ம ரன்வீர் சிங் வந்து இவர் வந்து கடைசி ஈவெண்ட் வந்து அப்படியே டெம்போ தூக்கி போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. எவ்வளவு பெரிய ஆளு, என்னென்னலாம் சாதிச்சிருக்காரு. ஆனா ஃபேமிலின்னு வரும்போது பொண்ணு தான் முக்கியம், பசங்க தான் முக்கியம், ஒய்ஃப் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன திங்ஸ். அவங்க ஒய்ஃபு கொஞ்சம் எழுதுக்க கஷ்டப்பட்டாலும் உடனே வந்து கைப்பிடிச்சி எழுப்புறது. எல்லாருமே வந்தவங்க எல்லாமே வந்து அட்லீஸ்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே இன்வால்வ் ஆகி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். ஸோ தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சே வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இஸ் த பெஸ்ட் ஜாப் இன் தி வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ ஹாப்பி, நம்ம மிகப்பெரிய ஒரு டைரக்டர் சங்கர் சார், அவரோட பொண்ணோட வெட்டிங்க்கு நம்ம டீம் தான் ஃபோட்டோகிராஃபியா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு வந்ததுல எவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பின்னு சொல்றதோட ரொம்ப ஃபுல்ஃபில்டு இருக்கு. ஏன்னா வந்து எத்தனை வெட்டிங் ஷூட் பண்ணாலும் அது சில வெட்டிங்ஸ்ல தான் வந்து எல்லாமே வந்து ஒன்றா சேரும். அப்படியே ரைட் பார்ட்ஸ் ஃபிட் இன் த ரைட் பிளேஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வேணால் ஒரு வெட்டிங் ஷூட் பண்ணும்போது பயங்கர ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அதுதான் வந்து ஆஸ் அ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் தரும். ஸோ அந்த மாதிரி வெட்டிங்ஸில் வந்து இது ஒரு வெட்டிங், எவ்ரி திங் கேம் டுகெதர் நைஸ்லி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ஹாப்பியோட இட் வாஸ் ஃபுல்ஃபில்லிங் வெட்டிங். சங்கர் சாரோட வெட்டிங் அப்படிங்கும்போதே அந்த ஒரு கால் வரும்போது ஒரு பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும், துள்ளி குதிச்ச ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய டேரக்டர், அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு நம்ம டீமை வாண்டடாக நம்ம தான் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இல்லையா, அந்த ஒரு கால் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு, எப்படி அவங்க வந்து உங்களை ஃபைன் பண்ணாங்க? ஸோ டெஃபினட்டாக அந்த ஹாப்பினஸ் இருந்தது. ஏன்னா யூ குட் ஹவ் கான் வித் எனிபடி இல்லை. ஸோ தே ஹவ் டன் தேர் ஓன் ரிசர்ச் ப்ராப்பர்லி. அண்ட் அந்த கால் வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து நிறைய பேர் மாதிரி நானும் வந்து சங்கர் சார் படங்களை பார்த்து ரசித்து ரொம்ப என்ஜாய் பண்ணி, ஏன்னா வந்து கிரியேட்டிவிட்டியில் வந்து ஒரு இஸ் அன் எபிட்டோம் இல்லை, இஸ் இன் த டாப். ஸோ எனக்கு என்னோட ஒர்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் நாங்கள். ஸோ அதில் வந்து ஒரு ஜாம்பவான், அதில் வந்து ஒரு டாப்பில் இருக்கவர் வந்து நம்மளை வந்து ஹயர் பண்ணுறாங்க, நம்மளை கூப்பிடுறாங்கன்ற போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. த என்டையர் கிரெடிட் கோஸ் டு த டீம். ஏன்னா வந்து ஒரு 13-14 இயர்ஸாக வந்து இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சவுத் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து வெரி ஃபேமஸ் பிராண்ட். ஸோ இட் இஸ் அ டீம் ஒர்க். ஸோ அவங்க கால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே ரொம்ப வந்து வெல்கமிங் ஃபேமிலியாக இருந்தாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் அங்கேருந்து ஆரம்பித்து இப்போது முடித்து வெளியே வரும்போது இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங், ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்குது. எப்படியெல்லாம் ஃபர்ஸ்ட் அவ்வளோ பெரிய ஆள் எப்படி நம்மளை வந்து ட்ரீட் பண்ணி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து கொண்டு வந்தார்? இப்போ வந்து ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை, ரொம்ப பயப்படாதீங்க, அப்படிலாம் இருக்க வேண்டாம், ஜாலியாக இருங்க, இது நம்ம வீட்டை வைக்கிங்க, அந்த மாதிரி சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அவங்க நடந்த விதம், நம்மளை எப்படி வெல்கம் பண்ணுறாங்க, நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதுலேயே வந்து
ரொம்ப இதுவாக இருக்கும். இது இங்கே மட்டுமே இல்லைங்க. அதனால தான் இப்போது உங்களுக்கு இன்டர்வியூ வரும்போது இட்ஸ் செலிப்ரிட்டி வெட்டிங் மாதிரி. பட் நாங்கள் பண்ணுற எல்லா வெட்டிங்ஸுமே செலிப்ரிட்டி இன் தேர் ஓன் ஃபீல்ட்ஸ். சினிமாவில் இருக்காமல் இருக்கலாம், அவங்க வந்து அவங்களோட ஓன் ஃபீல்ட்ஸில் இருக்காங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆஸ் அ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர், செலிப்ரிட்டி நான் செலிப்ரிட்டி இல்லை. குட் பீப்புள் வாஸ் பேட் பீப்புள் தான். பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள். குட் பீப்புள் நாட் ஸோ குட் பீப்புள். அந்த மாதிரி தான் வந்து ஐம் சீயிங். சூப்பர். ஸோ வென் யூ ஒர்க் வித் அமேசிங் பீப்புள், வென் யூ ஒர்க் வித் அமேசிங் ஃபேமிலி, இட்ஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். If you work with the not so good people or not so good family, then it's a different experience. அவ்வளோதான் கண்டி. இட்ஸ் நாட் லைக் செலிப்ரிட்டி நான் செலிப்ரிட்டி அந்த மாதிரி இல்லை. சங்கர் சாரோட பொண்ணு வெட்டிங் அப்படின்னாலே நம்ம டீமாக சேர்ந்து சில விஷயங்கள்லாம் ஆரம்பத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அவர் வைக்காத ஃப்ரேம் கிடையாது. எல்லா படத்துலையும் பயங்கரமாக பிரம்மாண்டமாக ஃப்ரேம் வைக்கக்கூடிய ஆள். அவரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கு நம்ம புதுசாக ஃப்ரேம் எல்லாம் யோசிச்சு சூப்பராக வைக்கணும்னு டீம் கூட எல்லாம் சேர்ந்து எப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து இப்படி எடுக்கணும், இந்த ஃப்ரேம் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வெட்டிங் லைக் எனி அதர் ஈவெண்ட், இட்ஸ் அ வெரி ஸ்பான்டேனியஸ் திங். அங்கே என்ன நடக்கும்னு நம்ம ஆல்ரெடி இது படம் எடுக்கிற மாதிரி இல்லை, ஸ்கிரிப்ட் போட்டு அப்படி எடுக்க முடியாது. ஸோ அது வரும்போது நாங்கள் ரெடியாக இருக்கோமா அப்படின்றது தான், அந்த ரெடினஸ்க்கு தான் அந்த ப்ராக்டிஸ். ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை பார்க்குறது. ஸோ அதுதான் ரியாலிட்டி. அதுதான் யூ கேனாட் ஆல்வேஸ் லைக் பிளான் அண்ட் ப்ராக்டிஸ் ஃபார் த எக்ஸாக்ட் ஃப்ரேம். இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ண முடியாது. சில பேரெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் போட்டு இதுக்காகவே வேலை பார்ப்பாங்க சார், இந்த ப்ரோமோவெல்லாம் பண்ணணும். அது மாதிரி இல்லை, அது எங்களோட ஸ்டைல் இல்லை. சங்கர் சார் அப்படின்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மாண்டம் தான். ஸோ வெட்டிங் என்கேஜ்மெண்ட் எல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? ஸோ எங்களுக்கு வந்து பிரம்மாண்டம்னா என்னென்னா வந்து ஒரு பையனும் பொண்ணும் எவ்வளோ அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது, எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, அந்த நாளை எவ்வளோ ப்ரெசண்ட்டாக இருக்காங்க, எவ்வளோ ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஐயோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, என் ட்ரெஸ் எப்படி இருக்குது, என்னோடய மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லாமல் எப்படி வேணால் என்ன, இன்றைக்கி என்னோடய வெட்டிங் டே, நான் ஜாலியாக இருக்க போகிறேன், இன்னைக்கு என்னோட டே அவரோட டே இல்லையா அப்படின்னு நினச்ச அந்த மொமெண்ட்டில் இருந்தாங்கன்னா வந்து பிக்சர்ஸ்லாம் பிரம்மாண்டமாக வந்துடும் இல்லையா? அவ்வளோதான். இட் இஸ் ஆல் அபவுட் தட் இஸ் த பிரம்மாண்டம் ஃபார் அஸ். ஏன்னா சாதாரண செட்டு போட்டாலும் சரி, பெரிய செட்டு போட்டாலும் சரி, we can show it very nicely. What is more important in a wedding is this, the moments, the emotions. ஒரு அப்பா பொண்ணு நடுவில் என்ன நடக்குது, ஒரு அம்மா பையன் நடுவில் என்ன நடக்குது, இதெல்லாம் தான் வந்து பிரம்மாண்டம் எங்களுக்கு. அந்த ஒரு பிரம்மாண்டம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பிரம்மாண்டம் இருக்குல்ல, அது அங்கே எந்த அளவுக்குலாம் அது வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பியூட்டிஃபுல்லாக அந்த கெமிஸ்ட்ரி, அப்பா அம்மாவுக்குள்ள அந்த ஒரு பாண்டிங், அதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி இது வந்து சங்கர் சார் மட்டும் இல்லை, சங்கர் சாரோட ஒய்ஃபு, அவங்க 3 குழந்தைங்க எல்லாமே வந்து ஒரே சிங்கில் இருக்காங்க. அந்த ஃபேமிலியே வந்து ஒரு சிங்கில் இருக்குது. அது மட்டுமே இல்லை, அவங்களுக்கு வந்து தருண் மாப்பிள்ளை அவரும் வந்து ரொம்ப கூலாக ஜாலியாக ஒரு ரொம்ப டென்ஷன்லாம் எடுத்துக்காமல் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஒன்றா தி கேம் டுகெதர் நைஸ்லி. அது மட்டுமே இல்லாமல் ஸோ அதனால் வந்து எங்களுக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருந்தது எடுக்கிறதுக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் தே ஹேவ் அ வெரி குட் டேஸ்ட். பார்த்தீங்கன்னா இப்போன்றல என்கேஜ்மெண்ட்டில் இருந்து அவங்க வீட்டில் நடக்கிற சின்ன ஈவெண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணுவாங்க. அவங்க அவுட்ஃபிட்டில் இருந்து ஐஸ்வர்யாவோட சாரி பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும், இந்த வெட்டிங் சாரி வாஸ் ஸோ ப்ரிட்டி. அப்புறம் அவங்க செலக்ட் பண்ணுற ஃபுட்டில் இருந்து ரொம்ப பர்டிகுலராக இந்த ஐட்டம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எல்லாமே வந்து அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லாமே ஃபிட் நைஸ்லி டுகெதர் டு மேக் இட் அ அமேசிங் ஈவெண்ட். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு பிக்சருமே உங்களோட ஃபேவரட் தான், இருந்தாலும் அங்கே நடந்த ஒரு ஃபேவரட்டான ஒரு மொமெண்ட்டை நீங்கள் அழகாக கேப்சர் பண்ணியிருப்பீங்க இல்லையா? தி பெஸ்டஸ்ட்னா என்ன சொல்லுவீங்க? அது நிறைய இருக்குது. எங்கள் டீமுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க ஓன் ஃபேவரட்ஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா இது என்னோட ஒர்க் இல்லை, இது என்டையர் டீமோட ஒர்க் இல்லையா? அவங்கவுங்களோட ஃபேவரட் ஒன்று இருக்குது, அவங்கவுங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஃபீலிங் ஒன்று இருக்குது. பட் ஜெனரலி வந்து வாட் ஐ பர்சனலி பிலீவ் இன் இஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஒன்று, பட் ஃபோட்டோஸை வந்து டைம்லெஸ்ஸாக கொடுக்கறதுன்றது வந்து இன்னொன்று. இப்போ மட்டும் இல்லை, எப்போ பார்க்கும்போதும் அந்த ஃபோட்டோ வந்து ஒரு 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 இளையராஜா சாங் மாதிரி எப்போ கேட்டாலும் ஒரு புது இது கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்தது எங்களுக்கு. அது நாங்கள் மட்டும் சொல்ல, அவங்களே வந்து அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட்டே வந்து ஃபுல் ஆஃப் தட் மொமெண்ட்ஸ். ஸோ அதனால் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்ஸ் அங்கே நடந்துச்சு
அது இப்போ வரைக்கும் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ஜாலியா இருக்கு அப்படின்னா என்ன? ஸோ 5 பேரையும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக உட்கார வச்சோம். எல்லாருமே நார்மலாக அப்படியே உட்கார்ந்தாங்க. பட் ஆனால் வந்து கொஞ்சம் இப்படியே உட்காருங்கப்பா, ஏதாவது குயிக்காக ஏதாவது கேண்டிடாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஒரு ரியாக்ஷனில் வந்தாங்க ஒரு 5 பேர். அதில் ஒரு மூமெண்ட் வந்து பக்காவா கிளிக், அது அது நடந்தது பாருங்க. அது மேஜிக்கல் மூமெண்ட். அது வந்து சங்கர் சாரே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஓகே, அந்த ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்கு, அது வந்து பெருசாக ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நிறைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, நிறைய மெமரிஸ் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்க. ஆமாம், எக்கச்சக்கமே வந்தாங்க. எக்கச்சக்கம் இல்லை, எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாருமே பீப்புள் அங்கே தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த ஒரு மூமெண்ட்ஸ் பற்றி எல்லாம் சொல்லுங்க. ஸோ ரஜினி சார், கமல் சார், விக்ரம் சார் அவங்க வந்தது, அவங்களெல்லாம் கேப்சர் பண்ணது, அவங்க எப்படி அந்த பிரம்மாண்டத்தை ஃபீல் பண்ணாங்க அதை பற்றி. விக்ரம் சார்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு 2025ல இருக்க மாதிரி இருக்காரு. அவர் வந்து என்ன ஆல்மோஸ்ட் 60 அப்படியா இல்லை 25ல இருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தது. எல்லாமே வந்து இம்பெக்கபிளாக வேற இருந்தாங்க. நயன்தாரால இருந்து ரஜினி சார் வரும்போது அப்படியே ஒரு அப்படியே பயங்கரமான ஒரு அப்படியே பயங்கரமா இருந்தது. இது எல்லாமே வந்து நிறைய வெட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். இங்க வந்து என்னன்னா வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து இதை வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம, ஒரு சலசலப்பு இல்லாம நீட்டா எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த பிஆர்ஓஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிரண், தங்கபாண்டியன் சார், தங்குதுரை சார் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணாங்க. கரெக்டாக சிங்கில் போச்சு, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் போச்சு. இது எல்லாத்தோட ஐசிங் வந்து அந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம ரன்வீர் சிங் வந்தது தான். அது வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம், செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அது வந்து வேற வைப் அது. ஸோ அதான் நம்ம மற்ற இதில் சொன்ன மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒரு வெட்டிங்கில் வந்து ஒரு ஈவெண்ட் ஃப்ளோ வந்து அப்படியே மேலே போகும், அப்படி வரும், அப்படி மேலே போகும், அந்த டெம்போ வந்து அப்படி போயிட்டுருக்கோம். பட் இவர் வந்து கடைசி ஈவெண்ட் வந்து அப்படியே டெம்போ தூக்கி போட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. சூப்பராக இருந்தது. ஓகே, அந்த ஒரு வைப் எப்படி இருந்துச்சு? ரன்வீரோட வைப், ரன்வீர் சிங்கோட வைப் அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுங்க. சம் டிஃப்ரெண்ட் எனர்ஜி. அது வந்து எல்லாருக்குமே இருக்காது, அது வெரி ஃபியூ பீப்புளுக்கு தான் வந்து அந்த எனர்ஜி இருக்கும். அண்ட் அது வந்து அந்த ஃபேக் எனர்ஜியும் இல்லை, அந்த எனர்ஜி இருக்கு அங்கே. ஏன்னா வந்து ஒரு சின்ன ஒரு பர்சன்லேருந்து செலிப்ரிட்டி வரைக்கும் எல்லாரையும் வந்து அவர் கவனிக்கிறாரு, எல்லாரோடையும் இது பண்ணுறாரு. அவர் ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுக்கிறாரு. அந்த வைப் வந்து வேற வைப். அது அந்த எனர்ஜியும் வந்து வேற வைப். ஒரு 40 மினிட்ஸ் கண்டினியூஸாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாரும். இது எப்போ சொல்கிறேன்னா, ரிசப்ஷனில் லேட் ஒரு 11:30 கழிச்சு இதெல்லாம் ஒரு 40 மினிட்ஸ் கண்டினியூஸாக அவர் வந்து டான்ஸ் ஆடின ஸ்டேஜ் ஆயிடுது. ஸோ அது வந்து இட்ஸ் அன் ஐசிங் ஆன் தி கேக். சில டைமுக்கு வந்து நமக்கே ஒரு பக்கம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவோம் நிறையா வெட்டிங்ஸ்ல எல்லாம். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு அந்த டே ஃபுல்லாக நிற்க வேண்டிய சூழல் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் வந்து அந்த வைப்பு கொடுப்பாங்க. அந்த வைப்புக்கு ஏற்றதுக்கப்புறம் தான் நமக்கே ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? அது வந்து ரன்வீர் சிங் வந்தப்போ உங்க டீமுக்கே ஒரு வைப் கிடைச்சு. இந்த என்டையர் வெட்டிங்கே அப்படிதான் இருந்தது. ஆல்தோ இட்ஸ் லாங் ஹவர்ஸ், கண்டினியூஸாக 4 நாள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், லாங் ஹவர்ஸ். பட் பிடிச்ச ஒரு வேலையை பண்ணும் போது அண்ட் அதை வந்து ஒருத்தங்க அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு அவங்க இது பண்ணும்போது திங்ஸ் ஹேப்பன். சங்கர் சாரோட எமோஷன் பற்றி சொல்லுங்களேன். தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கு, அங்கே எல்லாமே ரெடியாக இருக்கு, அந்த தாலி கட்டுற மூமெண்ட்லாம் பயங்கரமாக எமோஷனல் ஆயிருப்பார் இல்லையா? அதெல்லாம் லைவாக கேப்சர் பண்ணும்போது அந்த எமோஷனை நம்மளும் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? அதுல வந்து எனக்கு வந்து பர்சனலாக நான் வியூ ஃபைண்டர்லேருந்து பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. எவ்வளோ பெரிய ஆளு, என்னென்னலாம் சாதிச்சிருக்காரு. ஆனால் ஃபேமிலின்னு வரும்போது பொண்ணு தான் முக்கியம், பசங்க தான் முக்கியம், ஒய்ஃப் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன திங்ஸ். அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் எழுதுக்க கஷ்டப்பட்டாலும் ஒரு உடனே வந்து கைப்பிடிச்சி எழுப்புறது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன திங்ஸ் வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஃபாதரா, நல்ல ஹஸ்பண்டா அது இருக்கிறது வந்து இட் இஸ் வெரி நைஸ் டு சி. அண்ட் ஃபுட்டை பற்றி சொல்லியிருந்தீங்க முன்னாடியே, அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதம்பட்டி ரங்கராஜன், ஸோ அவர் தான் வந்து அதுக்கு ஃபுல்லாகவே பண்ணியிருக்காரு. அந்த ஃபுட்ஸ் பற்றி சொல்லுங்கள், என்ன மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு, லைக் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? ரங்கராஜ் வந்து செம்மையாக பண்ணியிருந்தார். ஓகே, அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே வந்து ஓகே புதுசாக எதாவது பண்ணலாம், புதுசாக என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி கிட்ட இருந்து எல்லாத்தையும் பண்ணி பண்ணுறது.
ஸோ எனக்கு வந்து ஃபேவரட் வந்து இந்த வெட்டிங் லஞ்சு ஓகே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு ஒரு ஐட்டமும் வந்து செம்மையாக இருந்தது. நான் ஜென்ரலாக வந்து நிறையா ஐட்டம்ஸ் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகே மெயினாக கொஞ்சம் சாப்பிடணுன்றதுக்காக சாப்பிட்ற ஆள் நான். ஆ. பட் ஆனால் வந்து அந்த வெட்டிங்கில் வந்து வெட்டிங் சாப்பாடு வந்து என்னால் Okay. இன்னுமே வந்து அந்த பைனாப்பிள் பச்சடி வந்து வாயிலே இருக்கு. ஓகே ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. Yeah. அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வந்து மீனாக வந்து மீன் மாதிரி போட்டு பண்ணியிருந்தாரு. வெஜிடேரியன் ஃபுட்டே வந்து நான் வெஜிடேரியன் ஸ்டைலில் பண்ணியிருந்தாரு. அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து அங்கே இருக்கிற அந்த கேண்டிட் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறது, அது அவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடில் நம்ம போய் கேப்சர் பண்ணும்போதெல்லாம் நமக்கு அழகழகாக சில விஷயங்கள்லாம் மாட்டோம் இல்லையா? அதில் இருக்கிற சேலஞ்சஸ் என்ன? அது எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு? இந்த வெட்டிங்கில் வந்து கொஞ்சம் வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு பெரிய வெட்டிங் நடக்குது, ஒரு பெரிய இது நடக்குது அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே ஈஸோட்டு இருந்தாங்க. அட்லி சார்லேருந்து எல்லாருமே வந்தவங்க எல்லாமே வந்து அட்லி சார்லாம் வந்து ரொம்ப அப்படியே இன்வால்வ் ஆகி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். யா ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து எக்கச்சக்க ஃபோட்டோஸ் இருக்குங்க. எக்கச்சக்க ஃபோட்டோஸ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ சங்கர் சாரோட பொண்ணு கல்யாணத்தை பற்றி. ஸோ கம்மிங் டு ஸ்டுடியோ ஏ 700 to 800 வெட்டிங்ஸ் கிட்ட பண்ணியிருக்கீங்க. ஸோ வேர் இட் ஸ்டார்டட், எங்கே இது ஆரம்பிச்சது? இது வந்து 2010 ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஓகே எப்படின்னா வந்து நான் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் இந்தியாவுக்கு மூவ் ஆனோம். ஃபோட்டோகிராஃபியை வந்து எடுத்து பண்ணணும். பட் ஆனால் வெட்டிங்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற டெசிஷனில் வந்து அப்படியே நான் மூவ் ஆகிறேன் இந்தியாவுக்கு. தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள், மான்யூமெண்ட்ஸு அதை பற்றியெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதை பற்றி அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து என்னோட இதுவாக இருந்தது. ஐ வாண்டட் டு பி அ ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர். ஒரு ட்ராவல் பண்ணி டெம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கணும், மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும், அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணும், அதுலேருந்து பிக்சர்ஸ் வந்து நிறைய ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அதிலெல்லாம் போடணும் அப்படின்னா. ஆனால் வெட்டிங் வந்து பயமாக இருக்குது, அது இவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படிலாம். அப்புறம் வந்து ஒரு 6 months ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை. சரி ஏதாவது கொஞ்சம் காசு அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு வெட்டிங் வருது. அது சரி ஒரே ஒரு வெட்டிங் பண்ணி பார்க்கலாம் சும்மா அப்படின்னு சொல்லி பண்ணி பார்த்து, அந்த வெட்டிங் வந்து எப்படி ஆச்சுன்னா அந்த வெட்டிங்கில் அந்த ஃபேமிலி வந்து என்னை வந்து அப்படியே அவங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துட்டு, ஃபஸ்ட் வெட்டிங்லேயே அந்த செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க எனக்கு. ஓகே ஸோ ரொம்ப பிடிச்சது. அந்த வெட்டிங் ஷூட் பண்ணி வந்து பிக்சர்ஸ் போடுறோம். அந்த பிக்சர்ஸ் வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஓகே ஸோ அதுலேருந்து அப்படியே என்னோடய ஸ்டோரி வந்து அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்தது, ஓகே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஒரு 4-5 days வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே அவங்களோட ஃபேமிலி மெம்பராக ஆகி அவங்களோட இருந்து நம்ம ஷூட் பண்ணுறோம். அண்ட் ஐ ட்ராவல் அக்ராஸ் த வேர்ல்ட், மீட் அமேசிங் பீப்புள். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்ட். ஐ டிசைடட் ஐ வாண்ட் பி அ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் இது. இப்போ வந்து 14th yearல இருக்கும். ஆனால் சின்னதாக ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக பெருசாக பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய க்ரௌடை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபர் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? அது எப்போ வந்துச்சு? அது வந்ததுக்கப்புறம் இருந்த ஒரு நர்வஸ்னஸ், அப்போ தான் உங்களுக்கு உண்மையாகவே நர்வஸ்னஸ் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்டர் வசந்தோட அவரோட வெட்டிங் 2012 ஜூனில் பண்ணோம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு சங்கீத் தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ பாப்புலரான ஒரு சங்கீத் அது. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங் ஃபர்ஸ்ட் சேலஞ்சிங்கான வெட்டிங். அது ரொம்ப சூப்பராக வந்தது. அதுலேருந்து there was no turning back. அதுலேருந்து அப்படியே so many weddings we have shot. அதுக்கப்புறம் தொடர்ந்து ரஜினி சாரோட பொண்ணுக்கு நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கீங்க, விக்ரம் சாரோட ஃபேமிலிக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், அதோட ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் எப்படி கிடைச்சு? அதுதாங்க, we are blessed to attend the biggest parties ஓகே in India, outside India of Indian people. இல்லையா? ஒரு பெரிய பெரிய ஃபேமிலியில் நடக்கிற பிக்கஸ்ட் பார்ட்டிஸ் எப்போனா வெட்டிங் தான். அதில் நடக்கிற வெட்டிங் பார்ட்டிஸ் வந்து we have shot in like Greece, Iceland, Maldives. தனியாக ஒரு ஐலாண்டே ஹயர் பண்ணி அதில் வெட்டிங்ஸ் நடக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன மரத்தடி வெட்டிங்கில் இருந்து ஒரு தனி ஐலாண்ட் வெட்டிங் வரைக்கும் எல்லாமே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து ஸ்பெஷல் தான். வாட் மேக்ஸ் இட் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் இஸ் த பீப்புள், நாட் த பிளேஸ், நாட் த டெக்கார், நாட் எவ்ரிதிங். இந்த பீப்புள் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பண்ணுவாங்க அந்த வெட்டிங்கை. அமேசிங் பீப்புள், ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த வெட்டிங் நடக்குது, ரொம்ப அந்த மொமெண்ட்டில் இருந்து ஹாப்பியாக பண்ணிக்கிறாங்கன்னா வந்து ஃபோட்டோகிராஃபிலாம் செகண்டரி தான். அவங்களுக்கு மெமரிலேயே அந்த வெட்டிங் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்களோட பிக்சர்ஸ் வந்து இட் இஸ் லைக் அன் ஆட் ஆன், இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த மெமரி. ஓகே. ஸோ அது மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். those are the special weddings for us. If the people are amazing, the wedding is
வெரி ஸ்பெஷல். ஸோ ஒன் மொமெண்ட் ஃப்ரம் ரஜினி சாரோட பொண்ணு அவங்களோட வெட்டிங் அண்ட் விக்ரம் சார் ஃபேமிலிலாம் என்ன சொல்லுவீங்க? விக்ரம் சார்லாம் வந்து ரொம்ப அப்படியே எங்களெல்லாம் வந்து எங்களோட லாஸ்ட் டீம் மெம்பர் வரைக்கும் எல்லா பேரும் ஞாபகம் வச்சு இன்னுமே இந்த வெட்டிங்கில் வந்து எல்லாரையும் ஹாய் சொல்லி எல்லாரையும் கேட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அவங்க வெட்டிங்கில் ஒர்க் பண்ணவங்க இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் பார்த்து ஆய் சொல்லி பேர் சொல்லி ஆய் சொல்லி அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லையா? தட் இஸ் சம்திங் வெரி சர்ப்ரைசிங் ஃபார் அஸ். எப்படி சரி ஒரு ஆள் பேர் ஞாபகம் வச்சுக்கலாம், 2 ஆள் பேர் எல்லார் பேரும் ஞாபகம் வச்சு அவங்களுக்கு ஆய் சொல்லி அவங்களோட பேசுனது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ரஜினி சார் அவங்க பொண்ணு வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அவர் வந்து அந்த மொமெண்ட் வந்து கரெக்டாக அவங்க 2 டாட்டர்ஸும் அவங்கள பார்ப்பாங்க, அவர் வந்து ஒரு டாட்டரை பார்ப்பாரு. அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப அந்த பிக்சர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பிக்சர். அது வந்து எங்களோட டீமில் வந்து லக்ஷ்மண்ட்டு ஒருத்தர் அவர் ஷூட் பண்ணார். அந்த மொமெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 700 to 800 வெட்டிங்ஸ் அப்படிங்கும்போது மால்தீவ்ஸ் தனியாக ஒரு ஐலாண்டே எடுத்து ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொன்னீங்களே, அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு வெட்டிங்னா என்ன? பாண்டிச்சேரியில் ஒரு வெட்டிங் பண்ணோம். மொத்தமே 7 பேர் தான். ஓகே. அண்டர் எ ட்ரீ ஒரு மரத்தடியில் அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி மால்தீவ்ஸில் ஒரு சின்ன ஐலாண்ட் தனியாக எடுத்து அதில் பண்ணாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க வெட்டிங்ஸ் இருக்குது. ஃபார்ம் ஹவுசஸில் நடக்கிற வெட்டிங்ஸ். ஸோ மெனி வெட்டிங்ஸ். அதுதான் என்னால் வந்து பர்டிகுலராக எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வெட்டிங்குமே வந்து இட்ஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், நம்ம பிடிச்ச வேலையை பார்க்குறோம். அதை தாண்டி நம்ம நிறைய பிளேசஸ்க்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். நம்ம என்னென்ன பிளேஸ்க்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டே அந்த மாதிரி ட்ராவல் எல்லாம் நம்ம பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நிறையா வெட்டிங்ஸ்க்கு நிறையா பிளேஸ்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்க. அதிகமாக நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற பிளேசஸ் எல்லாம் என்னென்ன? கிட்டத்தட்ட 18 கண்ட்ரீஸ் கிட்ட போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ என்னென்ன கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிருக்கீங்க? ஸோ 18 கண்ட்ரீஸில் வெட்டிங்ஸ் மட்டும் பண்ணியிருக்கோங்க. ஓகே. இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். ஜெய்ப்பூர், உதய்பூரில் இருந்து, டெல்லியில் இருந்து மெனி வெட்டிங்ஸ். எங்களுக்கு வந்து பெரிய வெட்டிங் மார்க்கெட் வந்து ஹைதராபாத்தில் எக்கச்சக்க வெட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் ஹைதராபாத்தில் வந்து இன்னுமே பாப்புலாரிட்டி வந்து அங்கே ஜாஸ்தி எங்களோட டீமுக்கு. அண்ட் ஹைதராபாத்தில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பண்ணியிருக்கோம். இப்போது ரீசெண்டாக தில்ராஜு சாரோட நெஃப்யூ வெட்டிங் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறமா வந்து கோயம்புத்தூர் பக்கம் அந்த கொங்கு ரீஜன்லாம் வந்து நிறையா ஆல்மோஸ்ட் மெனி இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு வெட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி அது இல்லை. we are a traveling photographers. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து வெரி ஃபியூ வெட்டிங்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த வெட்டிங்ஸ் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுற வெட்டிங்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி வந்து we have gone to lot of places. That is the blessing in this job. It takes us to places. ஒரு நல்ல புது இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது மட்டுமே இல்லாமல் அங்கே வந்து பர்ஃபெக்டான ஒரு சீனரியில், பர்ஃபெக்டான சன்ரைஸில், ஒரு பர்ஃபெக்டான சன்செட்டில் அந்த மாதிரி வந்து அந்த பிளேஸை ரசிக்கிறதும் வந்து இந்த ஜாபில் எங்களால் முடியும். ஸோ தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சே வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இஸ் த பெஸ்ட் ஜாப் இன் த வேர்ல்ட். நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்டூடியோ ஏ பற்றியும், சங்கர் சாரோட பொண்ணு வெட்டிங்கில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ உங்களோட பெஸ்ட் மெமரிஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஜென்ரலாக வந்து செலிபிரிட்டிஸ் அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது இருக்குது. இப்போ வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த இன்டர்வியூ பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். விஜய் ஆண்டனி மிர்னாலில் நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.